கிறிஸ்மஸ் வந்தாச்சு. கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி வீட்லேயே முட்டை எதுவும் சேர்க்காம டேஸ்டியாக ஃப்ளஃபியான ஒரு ப்ளம் கேக் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு ஆரஞ்சு எடுத்து அதோட தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கருப்பு திராட்சை, கோல்டு திராட்சை, பாதாம், முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி, டேட்ஸு, செர்ரி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ 5 ஹவர்ஸ் தாண்டி ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கேரமல் ஆக்கிக்கலாம். கேரமல் ஆனதும் 1/4 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து கரைஞ்சி வந்ததும் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ ஒரு பவுலில் அரை கப் தயிர், அரை கப் ஆயில் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இது கூட ஆட் பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சுக்கு போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இது கூட சலிச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட் கூட 1/2 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா சலிச்சு ஆட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் மிக்சிங்கில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் கேரமலையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுவே பக்குவம் சரியாக இருக்கும். நல்லா கலந்து விடும் போது இந்த அளவு கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக கூடாது. இதுவே சரியாக இருக்கும். இந்த அளவு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம கேக்கு நல்லா வரும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கேக்கு டின்னுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஓவனில் வைக்கிறதா இருந்தால் 10 மினிட் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 30 மினிட் வச்சு எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 10 மினிட் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 45 மினிட் வச்சு எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான ஒரு ப்ளம் கேக் ரெடி.